கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்தவங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? தேவனிடத்தில் வரும்போது நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்ம என்ன கவலை கண்ணீரோடு கூட வந்திருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வளர்க்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அவங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிருக்கிறாரு. ஆமென். தேவன் இறங்கும் பொழுது கண்டிப்பாகவே ஒரு விடுதலை உண்டு. இப்போ நம்ம ஆராதனை மூலியமாக தேவ நாமத்தை உயர்த்திருக்கிறோம். நமக்கு தெரியாமல் இருக்கலாம், சத்ருவுக்கு தெரியும் நம்ம மேலே இருக்கிற தடையை கர்த்தர் எடுத்து போட்டார் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நம்ம தியானிக்க இருக்கிற தேவ வார்த்தை ஹல்லேலூயா என்கிற வார்த்தை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 135 சங்கீதத்தில் ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, தமிழில் தான் ஹல்லேலூயா இருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இ தி லார்ட்னு இருக்கும். என்ன இருக்கும்? ப்ரைஸ் இ த லார்ட்னு இருக்கும். கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை துதி, கர்த்தருடைய நாமத்தை போற்று அப்படின்னு அர்த்தம். அதை தமிழில் அல்லேலுயா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எப்படி இருக்கு? இந்த அல்லேலுயா வார்த்தை எபிரேய பாஷைனா ஹல்லே லூ யா அப்படின்னு அர்த்தம். ஹல்லே லூ அண்ணா ப்ரைஸ் டு யா அண்ணா யாவேக்கா. அதை யார் இந்த அல்லேலுயான்ற பதத்தை கொண்டு வந்தாருன்னு பார்க்கும்போது லெனார்ட் கோஹென் என்ற ஒரு ஆங்கிலேயர், லெனார்ட் கோஹென்ஸ் என்ற ஒரு ஆங்கிலேயர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே ஹல்லேலூயா என்று பதத்தை கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டில் ஹல்லேலூயா இருக்குது தெரியுங்களா? எங்கே சொன்னாங்க ஹல்லேலூயா? தேவன் யோவானை பரலோகத்துக்கு எடுத்து கொண்ட போது பரலோகத்தில் அல்லேயா சொன்னாங்களாம். ஆமென் இல்லைங்களா? பரலோகத்தில் தேவ தரிசனத்தில் அந்த யோவானை அங்கே கொண்டு போன பொழுது அங்கே எல்லாம் ஹல்லேலூயான்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூ அப்படின்னா டு ப்ரைஸ் யா. நம்ம யாரை துதிக்க வந்திருக்கிறோம்? தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். நம்மலாம் யார் தான்? தேவனுடைய ஊழியக்காரங்க. சொல்லப்பட்டிருக்கு அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியர்களே துதியுங்கள். அப்போ நம்மளாம் யார் தான்? தேவனுக்கு ஊழியக்காரலாக இருக்கிறோம். வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்கிறோம். உண்மை இல்லைங்களா? ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம். அப்போ நம்ம தேவனை துதிக்கணும் என்று பைபிள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இது லார்ட். பைபிளில் முதல்ல ஆண்டருக்கு தேங்க்ஸ் சொன்ன நபர் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்களா? பைபிளில் தேங்க்ஸ் சொன்னார், சோத்திரம்னு சொன்னார். யார் தெரியுங்களா? நோவா சொன்னார், சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் தெரியுமா அவர் சோத்திரம் சொன்னார்? அதுக்கு முன்னாடி சோத்திரன்ற வார்த்தை பைபிளில் வரல. இந்த ஜலப்பிரளயத்தை பார்த்த பொழுது எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். எல்லா மலைகளும் ஃபுல்லாக க்ளோஸ், மலை சிகரங்கள் க்ளோஸ் ஆகிட்டு 15 முழம் மேலே தண்ணி இருக்குது. தண்ணி அப்படியே எப்படி நார்மலாக கடல்லையே புயல் வந்தால் என்ன ஆகும்? அப்படியே தடுமாறும். அப்போ அந்த தடுமாறுற படகுல இவர் இருந்தார். தடுமாறுற படகுல இவர் இருந்த பொழுது அதை நினச்சி தான் எங்கே சொன்னார்? சேமுடைய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, நான் அழிஞ்சு போவோன்னு நினச்சேன், காப்பாற்றுனீங்க, சோத்திரம் ஆண்டவரே. முதல்லதாக தேங்க்ஸ் சொன்னவர் அவர் தான். சரிங்களா? அப்போ அல்லேலூயா சொன்னது யாருன்னு பார்க்குறீங்களா? துதிச்சது யாருன்னு பார்க்குறீங்களா? இந்த துதி என்ற வார்த்தை முதல்ல பைபிளில் எங்கே வந்துச்சுன்னா, லேயாள் யூதாவை பெற்ற பொழுது அப்போ சொன்னாங்க, நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொன்னாங்க. ஏங்க பைபிள் வாசிக்கிறீங்களா இல்லையா? எனக்கு டவுட்டாக இருக்குது. யூதா பிறந்த பெண் சொன்னாங்க, நான் கர்த்தரை யூதா என்று பேரிட்டாங்க. நல்லா பாருங்கள், தேவ பிள்ளைகளாக நம்ம எப்பயுமே தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு வேலை, இங்கே வீட்டில் வாகனத்தை எடுக்கிறோம், வேலைக்கு போய் சேர்ந்த உடனே சோத்திர ஆண்டவரே பத்திரமா கொண்டு வந்தீங்க, வேலை முடிச்சுது சாயந்தரம் கிளம்பும்போது சோத்திர ஆண்டவரே இன்றைக்கி நாளெல்லாம் வேலை செய்ய பலத்தை கொடுத்தீங்க, சோத்திர ஆண்டவர். மறுபடியும் வண்டி எடுக்கும்போது திரும்ப வரும்போது அங்கே வீட்டுக்கு வரும்போது சோத்திர ஆண்டவரை வீட்டுக்கு சுகமாய் கொண்டு வந்து சேர்த்தீங்க. அப்படி ஒவ்வொரு தடவை சோத்திரம் சொல்லும்போது யார் மகிமைப்படுறது? நம்ம சொல்கிறது தேவனுக்கு. சரி, அதனால் தேவன் மகிமைப்படுறது. அதே மாதிரி அல்லேலூயா என்பது பார்க்கும்போது அவரை நம்ம புகழ்கிறோமா? யாரை புகழ்கிறோம்? பழைய ஏற்பாடில் மோசே கிட்ட முட்செடி சொன்னார். முட்செடியில் 6ஆம் அதிகாரத்தில்
யெகோவா யாவே என்ற நாமம், அவர் நம்ம உயர்த்துறோம் என்ற அர்த்தமா. ஆனால் பைபிள் சொல்லுது நமக்கு கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ப்ரைஸ் ஹீ தி லார்ட். நம்ம தேவனை துதிச்சா என்ன ஆகும்? துதிக்கிறதால என்ன லாபம்? அப்படி நினைக்கிறோம்ல, நான் தேவனை பாட எனக்கு லாபம். நமக்கு ஏகப்பட்ட சாட்சி, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை கர்த்தர் வச்சிருக்கார் நம்மளுக்கு. ஆமேனே இல்லைங்களா? துதிச்சா என்ன தெரியுமா? துதி எடுத்தா யார் ஓடுறது? அப்போ சாத்தான் எங்கே இருக்கிறான்? எவனை விழுங்கலாம் என்று சுற்றி சுற்றி வருவான், நம்ம பக்கத்தில் இருப்பான். துதி எடுக்கும்போது அவன் ஓடுவான். ஏன்னா நீ துதி எடுக்கும்போது அவன் ஓடுறதுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தர் இறங்குவார். அதை நீங்கள் பார்க்க போகிறோம். அதனால தான் வாய் திறந்து பாடு, கர்த்தரையே நீ பாடு. சூப்பராக இருக்கல பாடுது. சக்கரையே வராதான். நீங்கள் சக்கரைன்னா வேறு அனுப்பிச்சி போகிறீங்க. மல்லிகை சாமான் சக்கரை இல்லை, டயாபெட்டிஸ். ஏன் வராதுன்னா கர்த்தர் நம்ம பாரத்தை எடுத்துகிட்டு வர நமக்கு வராது. ஹாப்பியாக பாடு. சில பேர்லாம் பிபி சொய்யின்னு மேலே ஏறும். பிபிலாம் வரக்கூடாது. ஏன்னா பிபி ஹாப்பியாக இருந்தானே வராது. ஹாப்பியாக இருக்கிற ஒரே இடம் இங்கே தான். இங்கே வந்தால் எப்படி இருப்போம்? ஹாப்பியாக இருப்போம். ரைட். கர்த்தர் நல்லவர். சரி, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில். இப்போ இங்கே யார் இருக்கிறது நடுவில்? எப்பயுமே ஏசப்பாக்க நம்ம நடுவில் இருக்குன்னு ஆசை. நம்ம இருதயம் எங்கே தெரியுமா இருக்குது? நம்ம ஹார்ட்டு, நம்ம உடம்புடைய நடுவில் இருக்க ஹார்ட்டு. ஆண்டவர் இங்கே குடியிருக்குன்னு ஆசைப்படுவார். எதை கேட்டால் தெரியுங்களா? நம்ம இருதயத்தை கேட்டார். ஆஸ்தி கேட்கல, அந்தஸ்து கேட்கல. எதை கேட்டார்? அவன் உள்ளத்தை தாண்டினார். எப்பயுமே தேவன் நடுவில் இருப்பார். சீனாய் மலை உச்சியில், அப்புறம் முட்செடி நடுவில், சீஷர்கள் மத்தியில். கர்த்தர் எப்பயுமே நடுவில் தான் இறங்குவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற ஒரு குரூப் வைங்களேன், நம்ம நடுவில் கர்த்தர் இருக்காரு இல்லைங்களா? சொன்னவர் ஏசப்பா. மத்தேயு 18 2 பேர் 3 பேர் 2 கணவன் மனைவி கையை பிடிச்சி ஜெபிச்ச உடனே யார் வந்துடுறது? 2 பேர் கணவன் மனைவி பிடிச்சி ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பானா சக்குன்னு இறங்குவார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். 2 பேர் வந்தாலும் வந்துடுவார். ஆதாம் ஏவாளுக்காக வந்தாரா? ஆதாம் ஏவாளுக்காக தோட்டத்துக்கு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அப்படி நமக்காகவும் கர்த்தர் வருவார். கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இருக்கிறாரா? தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்படி கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கார். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நம்ம இந்த கடைசி பாகம் மட்டும் எடுக்கும்பொழுது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேனா. நீ தேவன் நாமத்தை எந்த இடத்துல இருந்து உயர்த்தினாலும் அந்த இடத்துல ஆண்டு வந்து ஆசீர்வதிப்பாராம். உண்மையே இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் அங்கே சொன்னார், புதிய ஏற்பாட்டில் இப்படி சொன்னார். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 20:24, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 18:20 என்ன சொல்லியிருக்காரு? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் வருவார். அந்த நாட்களில் சமாரியா ஸ்திரீக்கு ஒரு நினைப்பு. ஏசப்பா இந்த மலையில் தான் ஆராதிக்கணும்னு எங்கள் பிதாக்கள் சொன்னாங்கன்றாங்க. நீங்கள் எருசலேமில் ஆராதிக்கன்றாங்க. கர்மேல் மலையில் அவங்க சொந்த கர்மேல் மலை யார் ஜெபித்தது? எலியா. முகம் அப்படியே காலில் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தாருன்னு பார்க்கணும். எத்தனை வாட்டி ஜெபித்தார்? 7 தடவை ஜெபித்து வேலைக்காரனை அனுப்பி பார்க்க சொல்கிறாரு. மேகம் வருதா பாருங்க. எதுக்காக ஜெபித்தார்? மலைக்காக. மலை வந்தால் ஆசீர்வாதம். அப்போ அந்த கர்மேல் மலையில் ஜெபித்ததால் அந்த சமாரியா ஸ்திரீ இந்த மலைன்றாங்க. ஏசப்பா சொன்னார், எருசலேம் மலையில், இந்த மலையில் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்போ நம்ம இங்கே தொழுது கொண்டால் இங்கே வருவார். அதான் சொன்னார் யாத்திரம் 20:24, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துலையும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ தேவன் நம்ம உயர்த்தும் போது, ப்ரைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? பிளெஸ்ஸிங் கிடைக்கும்.
உண்மையே இல்லைங்களா? தேவ நாமத்தை உயர்த்த உயர்த்த கர்த்தர் நம்மை பிளஸ் பண்ணிட்டு இருப்பார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்ம மேலே இறங்கும். இதுதான் சீக்ரெட். அதோடு கூட நம்ம தேவனை அறிந்து கொள்ள, வேதத்தை வாசிக்க வாசிக்க இன்னும் அதிகமாக கர்த்தர் நம்மளோட பெரிய காரியத்தை செய்வார். சகரியா 2ஆம் அதிகாரம், சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து நடுவில் இங்கெல்லாம் நடுவு வருது. நடுவு தானே வருது. நடுவுன்னு தெரியும். நம்ம இருக்கிறோன்னா நம்ம நடுவுலன்னா இருதயத்தில். நீ ஏசப்பான்னு அழைக்கும் போது எங்கே தான் வருவார்? இங்கே வருவார். எங்கே வருவார்? இங்கே. நீங்கள் துதி எப்படி அடிப்பீங்க? இங்கே இருந்தால் வரும். இங்கே வந்து உங்களை துதிக்க வைப்பார். நீ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீ கவலையில் இருந்தாலும் சரி, துதிக்க வைப்பார். அந்த சாட்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கவலையாக இருந்தால் துதி வருமா? வருமா? வந்துச்சுன்னா உன் கவலையை கர்த்தர் மாற்றுவார். ஆமாம் இல்லை? இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர். ஆக்சுவலாக நான் சொன்னேன், சியோன்னா சபை. சியோன் என்னது? சியோன்னா சபை. சியோன் குமார்த்தினா சபையின் குமார்த்தியே. நம்மளாம் யார் தான்? சபை. சரிங்களா? சொல்லப்பட்டிருக்கு, சபையாகிய குமார்த்தியே நீ கம்பீரித்து பாடான். எப்படி பாடணுமா? சிங்கம் கத்துனா ஒரு கம்பீரம் இருக்குமா இல்லைங்களா? கழுதை கத்துனா எப்படி இருக்கும்? அது சிரிப்பாங்க பார்த்து. சில பேர்லாம் பாடும்போது கழுதை கத்தும். ஆனால் நம்ம எப்படி பாடினாலும் கத்தாத ஒரு ஆண்டவர் ஏசப்பா மட்டும்தான். எப்படி பாடினாலும் ஆண்டவர் நம்மளவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். அப்படிலாம் பார்த்தா சூப்பர் சிங்கர் தான் போயிருக்க வேண்டியதான். நம்ம எப்படி பாடினாலும் ஆண்டவர் பண்ணுவார், நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவார். கழுத மாதிரி கத்துனாலும் கர்த்தர் பண்ணுவார். கழுத மேலே ஏறி போனார்ல. சரி, கர்த்தர் நல்லவர். இங்கே நம்ம பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்க, சியோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நம்ம கம்பீரித்து பாடுனா நம்ம நடுவில் கர்த்தர் இருப்பார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் நடுவில் இறங்கினார்னா உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை, உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை. உண்மையே இல்லைங்களா? ஏன்னா துதி எடுத்தால் பிசாசு ஓடுவான். ஏன் ஓடனா? ஆண்டு இறங்குறதால பிசாசு ஓடிடுவான். கர்த்தர் இருக்கிற இடத்துல யாருக்கு இல்லை? வேலை இல்லை. பிசாசுக்கு வேலை இல்லை. ஆமென். சரி, ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு தந்தரப்பட்டது. ஏசப்பா நாமம் எப்படிப்பட்டதான்? பிலிப்பியர் 2:11 சொல்லப்பட்டிருக்கு, மேலான நாமம். அந்த நாமத்தை நம்ம உயர்த்தும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம். ஆமென் இல்லைங்களா? சந்தோஷம். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு அதை உறுதிப்படுத்த போகிறார். எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 7ஆம் தரம் ஆசாரிகள் எக்காலம் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாராம். இப்போ நம்ம இங்கே ஆர்ப்பரிக்கிறத பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஷவுட், இங்கிலீஷ் ஷவுட்னு இருக்குல்ல, இன்னொரு அர்த்தம் இருக்குது. மேக் ஏ ஜாய்ஃபுல் நாய்ஸா. மேக் ஏ ஜாய்ஃபுல் நாய்ஸ்னா சந்தோஷமான சத்தத்தை எப்போ உயர்த்துவோம்? பாட்டு மூலிமா உயர்த்துவோம். அந்த ஷவுட்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஒரு கேள்வி, நமக்கு இதெல்லாம் நல்லா நிறைய வாட்டி வாசிச்சிருப்பீங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு தடை இருக்குது. தன்னுடைய பிரயாணங்களில் ஒரு தடை இருக்குது. நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு தடை இருக்குமா இருக்காதுங்களா? இப்போ தடை இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் ஒரு தடுப்பு இருக்குது. இவங்க அடுத்த லெவலுக்கு போகணும். இப்போ வேவுக்காரங்களை அனுப்புகிறாங்க. இதான் உங்களுக்கு தெரியும். வேவுக்காரன் அனுப்புகிறாங்க, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. போயிட்டு வந்துடுறாங்க. பட்டணம் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருவாரு. ராகாப்ங்கிற வயசெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, இந்த பட்டணத்தை நீ 6 நாள் ஒவ்வொரு வாட்டி சுற்றி வா, 7ஆவது நாளில் 7 வாட்டி சுற்றி வா. அது வரைக்கும் ஒரு சத்தம் வாயிலிருந்து வரக்கூடாது.
7வது நாள் 7 வாட்டி சுற்றி வந்து ஆசாரியர்கள் எக்காலம் பூரிகைகளை ஊதின பிறகு நீ சத்தமாக துதி, அந்த மதில் உடைக்கப்படும் என்று. ஆமென் இல்லைங்களா? அவங்க என்ன கத்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேள்வி விரும்பாருங்க. இப்போ யோசுவா வந்து ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொன்னார். என்ன ஆர்ப்பரிச்சிருப்பாங்க? என்ன கத்திருப்பாங்க? இங்கிலீஷில் ஷவுட்ன்னு இருக்கு, ஷவுட்ன்னு இருக்கு. என்ன கத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு பதம் இருக்குது, மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸா, ஆனந்த சத்தத்தை எழுப்பு. அப்போ ஆனந்த சத்தம் என்னென்னா தேவன் நாமத்தை உயர்த்துவது. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அல்லேலூயா அப்படின்னு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நாமத்திற்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. உண்டா இல்லைங்களா? அவர் நாமத்திற்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. வல்லமை என்னது? பவர். அந்த சுவரை, நமக்கு முன்பதாக இருக்கிற தடையை உடைக்கிற வல்லமை உண்டு. என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே க்ளோஸில் இருக்குது, போகிறேன், சுவர் மட்டும்தான் தெரியுது, அந்த பக்கம் இருக்கிற ஆசீர்வாதம் தெரியல. அது இருக்குது ஆசீர்வாதம், எப்படி சுதந்திரிக்கிறது, வழி இருக்குது, எப்படி போகிறது தெரியாமல் உட்கார்ந்துருக்கப்போ தான் யோசுவாவுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். புரிதலுங்களா? அப்படி நமக்கும் கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். இன்றைக்கு அந்த ஆலோசனை நீங்கள் நினைப்பீங்க, என் வாழ்க்கையில் அது நடக்கலை இது நடக்கலை. ஏன்னா நம்ம வாயில் என்ன இல்லை? நல்லா பாருங்க, ஆண்டரை லவ் பண்ணுங்க. லவ் பண்ணமே இல்லைங்களா? பிரமாணமே என்னது? அன்பு. இங்கிலீஷில் அன்புக்கு என்னது? லவ்னா நம்ம தப்பாக தான் போயிடுறாங்க இன்றைக்கி. லவ்னா அப்படி போயிட்டாங்க. இல்லை, லவ்னா அன்பு. அந்த அன்பை, லவ்வை யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல தேவனுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மனுஷன். முதல்ல தேவனிடத்தில். இன்றைக்கி எப்படியே போயிடுச்சு, மனுஷங்கிட்ட போயிட்டாங்க, தேவனை செகண்டில் வைக்கிறாங்க. டோட்டலாக ராங். நீ முதல்ல தேவனவை. நமக்கு உதாரணம் சொல்கிறேன், நமக்கு வீடு கொடுத்தது கர்த்தர், வாழ்க்கையை கொடுத்தது கர்த்தர், காரை கொடுத்தது கர்த்தர், வண்டியை கொடுத்தது கர்த்தர், சரீரத்தை கொடுத்தது கர்த்தர், உள்ள இருக்கிற ஜீவனை கொடுத்தது கர்த்தர். கொடுத்த அவரை ஃபஸ்ட்டு. வாழ்க்கை கொடுத்தார் அவர் தான். நெக்ஸ்ட்டு உண்மைங்களா? ஆதாமுக்கு துணை யார் கொடுத்தது? மனுஷன் தனிமையாக இருக்கிறான், கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தாரு. அப்போ கொடுத்தவர் பெருசா, கொடுக்கப்பட்டது பெருசானா கொடுத்தவர் தான் பெருசு. அதனால் கொடுத்தவரை நான் முதல்ல உயர்த்தணும். சரிங்களா? அப்போ உயர்த்தும் போது அவர் என்ன பண்ணுவார்னா பிரியப்படுவார். அப்போ நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் தேவனை கற்றுட்டு அன்பு கூறுவாயாக. லவ் யுவர் காட். எப்படின்னா முழுயத்தோடு. எப்படி முழுயத்தோடு முழு ஆத்தோடு முழு பலம் எப்படி பண்ணுவீங்க? தேவனை துதித்து கர்த்தரை லவ் பண்ணும். என்ன பண்ணோம்? ஆண்டரை லவ் பண்ணோம். என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? ஆண்டவரை லவ் பண்ணோம். இருபத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உங்களை லவ் பண்ணோம். ஆண்டவரை நீங்கள் தான் என் ஆத்தும மணவாளன், நீங்கள் தான் என் ஆத்தும மணவாளன், நான் உங்கள் மணவாட்டி. ஒரு நாள் இங்கே இருக்கிற கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்லாம் அது ஒரு பக்கம், அவர் தான் நம்மளுடைய ஆத்மாவுக்கு மணவாளன். ஒரு நாள் அங்கே போகிறோமா இல்லைங்களா? போகிறோம், ஒரு நாள் சந்திக்க போகிறோம். அதனால் அவரை முன்பதாக வைங்க, அவர் கொடுத்ததை பின்பதாக வைங்க. அப்போ நம்ம வாழ்க்கை சிறக்கும். ஆமாம் இல்லைங்களா? கொடுத்ததை முன்னாடி வச்சுட்டு கொடுத்தவரை பின்னாடி வைக்காதீங்க, இது டோட்டலாக ராங். தேவனை முன்னாடி வைங்க, அவர் கொடுத்ததை பின்னாடி வைங்க, நெக்ஸ்ட்டு வைங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற செகண்ட் பிரமாணம். அப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பாக பிளஸ் பண்ண அவர் வல்லவராக இருக்கிற. மேக் ஏ ஜாய்ஃபுல் நாய்ஸ். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இவங்க கத்திருப்பாங்க, கோட்டைக்குள்ளே இருந்தவங்களுக்கு அது பெரிய கோட்டை தான், பெரிய மதில் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எரிகோ மதில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இல்லை. 2 லாரி போயிட்டு வரலாம், 2 பஸ்ஸு போயிட்டு. நான் எக்ஸாம் சின்ன சொல்கிறேன், அதுக்கு மேலே பெருசு தான் அது. சரிங்களா? இப்போ நம்ம ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 30 அடி ரோடு கணக்கு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லாரி போயிட்டு ஒரு லாரி வரலாம். ராகாவுடைய வீடு எங்கே இருந்துச்சு? மதில், அந்த மதிலுக்கு மேலே இருந்துச்சு. சும்மா சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 அடின்னு சொல்ல வச்சுக்கோங்க, ஒரு 20 அடியே வச்சுக்கோங்க. சரிண்ணா? போயிட்டு வர வச்சு அவ்வளோ கனம் செவர். எதுக்குன்னா பட்டணத்தை காத்துக்கொள்ள. ஆனால் அவனுக்கு மதில் சுவர் தேவைப்படுது. நமக்கு என்ன வேணும்? தேவ பாதுகாப்பு. அந்த சுவரை தாண்டி பிசாசு வந்துடுவான்.
தேவனை தாண்டி பிசாசு வர முடியாது. புரியுதா இல்லைங்களா? தேவனை தாண்டி நம்ம கர்த்தரை முன்னாடி வச்சேன்னா அவரை தாண்டி தான் நம்மளை அட்டாக் பண்ணோம் அவன். அப்போ நம்மளை கர்த்தர் மறைப்பார். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறேன், என்னை எதுவும் அணுகாது. ஆமேன்னு இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே ஷவுட் பண்ணும்போது இவங்க என்ன தான் கத்திருப்பாங்க, இவங்க கத்திருப்பாங்க. உள்ளே இருக்கவங்க எப்படி தெரிஞ்சிருக்கோம்? உள்ளே இருக்க எப்படி தெரிஞ்சிருக்கோம்? பைத்தியக்காரங்க கத்துறாங்க வெளியே, அப்படி தான் நினச்சிருப்பாங்க. இங்கே அப்படி தான் நினச்சிருப்பாங்க. நம்ம இங்கே சர்ச்சில் துதித்து பாடும்போது என்ன நினைப்பாங்க? ஏதோ பைத்தியம் அப்படின்வாங்க. சிலுவையின் உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கும், நமக்கோ அது தேவ பலன். நம்ம ஆராதிக்கிற இன்னார் நமக்கு தெரியும், நம்மளை தப்பு வைப்பார். பிசாசு டெய்லி நமக்கு வலையை போட்டே இருப்பான். இதில் யார் தான் கால் சிக்காமல் காப்பாற்றுறது? சிக்காதில் எடுத்து போட்டுருவார் வெளியே. அந்த வலையை தூக்கி போட்டு நம்மளை விசாலத்தில் நடக்க செய்வார். ஏன்னா அந்த வலையை போட்டு வைப்பான். நமக்கு முன்பதாக போவார் கர்த்தர். போகிற என்ன பண்ணுவார்? போகிற வழியில் அப்படி பண்ணிட்டு போவார், காலை அப்படி தட்டி விடுவார் வலையை. அவர் பேர் அப்படியே போயிட வேண்டியதான். புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த மதிலுக்கு இந்த பக்கம் இவங்க, மதிலுக்கு அந்த பக்கம் அவங்க. இப்போ இந்த பக்கம் இருந்து சுற்றுறாங்க. இதெல்லாம் பார்க்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. மதில் மேலே வீடு இருக்குது. என்னடா இவனுங்க 7 நாள் சுற்றுறானுங்க, 7ஆவது நாள் 7 வாட்டி சுற்றுறாங்க, எதுக்கு சுற்றுறாங்க அப்படின்னு கேள்வி எலும்பிருக்காதா? எலும்பிருக்காதா? எலும்பிருக்கும். ஆனால் சீக்ரெட் இங்கே தான் இருக்குது. அடுத்து 7ஆவது நாள் யோசுவா சொன்ன பொழுது, அவங்க ஆர்ப்பரித்த பொழுது என்ன ஆச்சான்? என்ன ஆச்சு? யார் இறங்குனது? அவ்வளவு பெரிய சுவராக இருந்தாலும் இயேசுவின் பார்வைக்கு அது தூசு. நமக்கு நம்ம பிரச்சனை பெருசு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த மதில் பெருசு, பெரிய கேட்டு பூட்டி தான் வச்சுருக்கிறாங்க. நமக்கு பெருசு, ஏசப்பாக்கு சிறுசு. யாத்திராகம் 12:14-15 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜனங்க செய்ய வேண்டிய, நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்பொழுது இருக்கும். அடைச்சிருக்குன்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னு சோகமாக இருக்கக்கூடாது. அடைப்பட்டிருக்கிற நேரத்தில் தான் நீ அதிகமாக ஜெபித்து தேவனை துதிக்கணும். ஏன்னா அந்த அடைப்பை கர்த்தர் எடுப்பார். இப்போ இந்த 7 வாட்டி சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, யோசுவா சொல்கிறாரு, பூரிகை ஊதுங்க. இவங்க என்ன ஆர்ப்பரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு அர்த்தம், ஜாய்ஃபுல் நாய்ஸ்ன்னா ஆண்டவரோட நாமத்தை சொல்கிறதாங்க. அந்த அல்லேலூயா என்ற வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. நம்ம யாரை உயர்த்துகிறோம்? என்ன வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ ஏசப்பான்னு நாமத்தை உயர்த்தும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை மாற்றுறதுக்கு அவரால் ஈஸியாக முடியும். நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியாது. தீர்க்கவர் அவர் இறங்கினார்னா தீர்க்க உனக்கு வழியை காண்பிப்பார். யோசுவா அப்படி தான் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்ன பண்ணன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் இறங்கினார். அப்படி தான் நமக்கும் இன்றைக்கி என்ன செய்யலன்னு தெரியலனா கர்த்தர் இறங்குவார். ஆமென். அது எங்கே இருக்குது? நம்ம வாயில் இருக்கிற துதியில் இருக்குது. அப்போ இந்த ஜனங்கள்லாம் ஆர்ப்பரித்தாங்க. அவங்களுக்கு பைத்தியமாக இருந்திருக்கலாம். யாருக்கு? அந்த எரிகோ ஜனங்களுக்கு. இவங்களுக்கோ தேவ பலன். இவங்க துதித்த பொழுது தேவன் அங்கேருந்து சரண் இறங்கி ஒரு அடி டமால்னு. சுவர் எப்படி விழுந்தது? இப்படி விழுந்ததான், இவங்க ஏறி போகத்தக்கதாக. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தடையை கர்த்தர் படியாக மாற்றுவார். பிசாசு நமக்கு தடையாக வச்சான்னா அந்த தடையை ஆண்டவர் பள்ளத்தில் போட்டு நமக்கு சமமாக்கி அதில் விசாலத்தில் நடக்க செய்வார். வசனம் சொல்லுற, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடானவைகளை சமமாக்குவேன். அப்படி செய்வார். அப்போ இங்கே இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தேவ நாமத்தை மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ் சத்தமாய் உயர்த்தும் போது கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செஞ்சார். அந்த எரிகோவின் மதில் சுக்குநூறாய் உடைந்து போனது. நம்ம வாழ்க்கையில் இது என்ன கற்றுக்கொள்ளனா, நமக்கு முன்பதாக இருக்கிற தடை, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வியாபாரத்தில், இன்னும் வேலையில் என்ன தடை இருக்கோ, தடைகளை உடைக்கிறவர் நம்ம முன்னாடி போகணும். முன்னாடி போகணுன்னா அவரை அழைக்கணும். அழைக்கும்போது கர்த்தர் உடைப்பார்.
எல்லாத்தையும் உடைத்து நம்மளை ஃப்ரீயாக நடக்க வைப்பார். அப்போ அவரை இறக்கணும்னு என்ன பண்ணும்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். பிரஸ்தாபப்படுத்தினா எந்த ஸ்தானமாக இருந்தாலும், அது உங்கள் வீடாக இருந்தாலும், உங்கள் வேலை ஸ்தலமாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், அந்த இடத்துல நீ சோத்திரம் பண்ணி ஆண்டரை உயர்த்தணும்னு அங்கே இறங்குவார். கம்பெனிக்குள்ளெலாம் இறங்க மாட்டார்னு இல்லை, பஜாரில் இறங்க மாட்டார்னு இல்லை, நீ எங்கே ஏசப்பாவை உயர்த்தியோ அங்கே இறங்குவார். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு யாத்திராகமம் 20:24. அவர் இறங்கினார்னா உங்களை ப்ளஸ் பண்ணுவார். இறங்க வைக்கணும். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே சங்கீதம் 100:1 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 100:1 பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் துதிங்களாம். எப்படி துதிக்கணுமா? எப்படி துதிக்கணுமா? கம்பீரமா. சிங்கம் கத்தனா எப்படி இருக்கும்? சிங்கத்துக்கு இருக்கிற ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் அதோட சவுண்டு கேட்குமா? 8 கிலோமீட்ரு. ஆனால் அதை விட பலமான மிருகங்கள்லாம் காட்டில் இருக்குது. ஆனால் அதுதான் ராஜா. ஏன் ராஜா? அதோடைய கம்பீர சத்தம். அந்த சத்தத்துக்கே எல்லாம் இப்போ நம்மளை பார்த்து சிங்கம் கத்துனா என்ன பண்ணுவோம்? சிங்கம் கத்துனா என்ன பண்ணுவீங்க? அதோடைய சவுண்டை பயங்கரமாக இருக்கும். ஏங்க நார்மலாக லேப்ரடாக் நாய் கத்துனாலே பயந்துடுறாங்க. அது ஒரு மாதிரி கத்துனா என்ன பண்ணுவாங்க? இப்படி பண்ணுவோம். அப்போ சிங்கம் கத்துனா, அப்போ ஆண்டவர் நம்மை கம்பீர சத்தமாக பாடிச்சுக்க. நம்ம அந்த முழங்கும் போது பிசாசு பயந்து ஓடுவான். ஆமாம், கர்த்தர் நல்லவர். அப்படி நம்மளை ஜாய்ஃபுல் நாய் செலுப்பு சொல்லியிருக்காரு. சோர்ந்துலாம் போகக்கூடாது. தடை இருக்கா? தடைக்கு அதுக்கப்புறம் நம்ம போனோம். அதுக்கு வழி என்ன? நீ தேவ நாமத்தை துதி. சரி, ஒன்று இந்த ஜனங்களை குறித்து பார்த்தோம். சங்கீதம் இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 47:1 வாசிங்க. சங்கீதம் 47:1 சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சத்தம், கம்பீர சத்தமாக. எப்படியோ சோர்ந்து போயில. இங்கே வந்தாலும் சோர்வில் இருக்கக்கூடாது. இங்கே வந்து ஆனந்த சத்தம் தான் இருக்கணும். துக்கம் இங்கே வந்தால் சந்தோஷமாக மாறணும். இங்கே வந்தால் மாறிடணும். ஏன்னா நமக்கு நம்பல தேவ ஆவியார் நம்மை ஆட்கொண்டு நடத்துவார். நான் என்ன சொல்லுன்னா, அந்த ஜனங்களுக்கு அன்னைக்கு என்ன தேவை? அன்னைக்கு அந்த சுவர் கீழே விழணும். உண்மையில்லைங்களா? அன்றன்றுள்ள அப்பத்தை அன்றன்று தருவார். நாளை குறித்து கவலைப்படாதீங்க. அன்றைக்கு நமக்கு என்ன வேணும் அதுக்கு கர்த்தர் வழிவாசலை பண்ணுவார். உண்மையில்லை? இப்போ அவங்களுக்கு தடை உடையணும், உள்ளே போகணும். இருக்கிற தடை உடையணும், உள்ளே போகணும். இப்போ நமக்கு கூட ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு தடை. அந்த தடைக்கு மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அசைப்படுவார். எப்படின்னா, நம்ம வாயை திறந்து கடைசியாக நம்ம நின்று ஒரு லாஸ்ட் ஒரு பாட்டை பாடி நம்ம தேவ நாமத்தை உயர்த்தும் போது நம்ம மேலே தடையெல்லாம் உடையிட்டோம். இத்தனை நாள் பிசாசு என்னென்ன தடைச்சி தடையெல்லாம் உடையிட்டோம். நமக்கு தெரியாதுங்க. நம்ம வந்து ஆண்டர் மேன்மையை வைக்கணும்னு பார்ப்பாரு. அந்த மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசு தடையப்படுவான். தடையை நம்ம பலத்தில் உடைக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சரி, இன்னொரு வாசனம் எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா, எரிகோவின் மதில்களை கர்த்தர் உடைச்சி தள்ளினார்னா துதியினால். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை உடைப்பது அவருக்கு லேசான காரியம். தடை இருக்குன்னு பயப்படாத. தடைகளை உடைக்கிறவரை பார்த்து முன்னேறி போகணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எனக்கு என்ன ஒரு இங்கே ஒரு இதுனா, நடுராத்திரி நமக்கு எவ்வளோ ராத்திரி? நடுராத்திரியில் 12 ஒரு 12 மணி வச்சுக்கோங்க, 12 1. அப்போ இவங்க உட்காந்து பாடுறாங்க. கைதிங்கெல்லாம் இருக்கிறாங்க பக்கத்தில், அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சிருப்பாங்க? இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, பைத்தியக்கார பசங்க என்ன பண்ணுறானுங்க அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. பைத்தியக்கார பசங்க என்ன பண்ணுறானுங்க பாரு, உட்காந்துன்னு தூங்க விடுங்களேன்டா, அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் கொசு கடிக்குது, ஒரு பக்கம் ஸ்மெல் அடிக்குது, நாற்று அடிக்குது. ஒரு பக்கம் இவங்க வேறு பாடி ரம்பம் போட்டு இருக்கிறானுங்க. அப்படி தானே சில பேர்லாம் அப்படி தோணும். ஆனால் இவங்க பாடி ஜெபம் பண்ணி பாடி துதிச்சாங்க நடுராத்திரியில். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க கவலை, இவங்களுக்கு இல்லாத கவலை நம்மளுக்கு. ஹலோ ஏங்க, அவங்க தப்பு செஞ்சு அவங்க உள்ளே போய் உட்காந்துடலங்க.
தேவனை பற்றி சொல்லி போய் உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு இல்லாத கவலையா நமக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ கவலையோடு இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனால் கவலையே படலை. அவங்க கவலையே படலை. அந்த ராத்திரியில் ஜெபம் பண்ணி துதிச்சாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒருத்தன் சோகமாக இருந்தால் ஜெபம் பண்ணமா, சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடணுமா அப்படின்னு யாக்கோபு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க சோகமாக இருந்தாங்களா சந்தோஷமாக இருந்தாங்களா? ஃபஸ்ட் ஜெபம் பண்ணாங்க, சோகமாக இருந்தாங்க. ஜெபம் பண்ணோடனே சந்தோஷம் வந்துடுச்சு, பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட ஆரம்பித்த உடனே சொன்ன கர்த்தர் சும்மா இருப்பாரா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம்னா நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நம்ம சூழ்நிலையை மாற்றுவது தான் பிளெஸ்ஸிங்கு. புரியுதா இல்லைங்களா? அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை? ஒரு இக்கட்டான பிரச்சனை மாட்டிட்டோம், அதுலேருந்து வெளியே வரணும். வெளியே வந்தால் அந்த நேரத்துக்கு போதும்ல, அது ஒரு பிளெஸ்ஸிங் தானே. அப்படி இவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அங்கே ஜெபம் பண்ணிவிட்டு தேவ நாமத்தை உயர்த்துறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எங்கே 2-3 பேர் பழைய ஏற்பாட்டையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் வரேன்னு தான் சொன்னார், பழைய ஏற்பாட்டில் ப்ளஸ் பண்ணுறேன்னாரு. புதிய ஏற்பாடு எப்படி தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டில் பிளெஸ்ஸிங்கை பற்றி ஆண்டவர்லாம் பேசலை. ஆனால் பரலோகம் போகும்போது 2 கையை தூக்கி ப்ளஸ் பண்ணிட்டு போனார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்டில் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன். நம்ம கூட ஏசப்பா இருக்கிறது தான் பிளெஸ்ஸிங்கு. பொண்ணு பொருள் இருக்கிறது பிளெஸ்ஸிங்கு. அது அப்புறம் ஏசப்பா இருந்தாருன்னா பிளெஸ்ஸிங்கு ஃபஸ்ட்டு மெயின். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வரும். சரிங்களா? முதல் தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ பழைய ஏற்பாட்லையும் சொல்லியிருக்கிறாரு, புதிய ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிளெஸ்ஸிங் என்னென்னா, அவங்க சிறையிருப்பு மாறணும். ஆமாம் இல்லைங்களா? இப்போ பிடிச்சி வச்சுருக்குறாங்க, உள்ள எப்படா வெளியே வருவோம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த தாட் போயிருக்கும். அதை மட்டும் நினச்சி தான் அவங்க தேவனிடத்தில் ஜெபிச்சு தேவனை துதிச்சிருப்பாங்க. எங்கே 2-3 பேர் துதிக்கிறாங்களோ, நான் வரேன்னு சொன்னார். அவர் வந்த ஸ்பீடுக்கு எங்கேருந்து வந்தார்? அவர் பரலோகத்திலிருந்து வந்த ஸ்பீடுக்கு, முதல் ஸ்பீடுக்கு சுவர் உடஞ்சி போச்சு. 2வது ஸ்பீடுக்கு இங்கே அடுத்த வாசம் வாசிக்கல, அதில் பவுலும் சீலாவும் சடுதில்லே. இங்கே பார்த்தீங்கன்னா சடன்லி இருக்கும். சடன்லினா இவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணி துதிச்சப்போ கர்த்தர் இறங்குவார்னு. புரிதலுங்களா? நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஜெபிச்சு துதித்த பொழுது சடுதியில்னா சடன்லி கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி சர்றன்னு வந்து அப்படி காலை வச்சார் சிறைச்சல்ல. அதோடைய அஸ்திபாரெல்லாம் அசைஞ்சு போச்சு. அசைஞ்சது மட்டும் இல்லை, இவங்க கையில் இருந்த உங்களுக்கு தெரியும் இல்லை, நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். அவங்க காலில் தொழுவு மரத்தை போட்டு, அந்த தொழுவு மரத்தில் செங்கிலிகளை போட்டு கையை கட்டி வச்சுருக்குறாங்க. அவ்வளோ பெரிய குற்றமாக பண்ணாங்க. அப்படி ஒரு தண்டனை இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் தேவனை துதிக்க கற்றுக்கொண்டாங்க பாருங்கள். அதுதான் பாயிண்ட்டு. நமக்கு கஷ்டம் வந்தானே வந்துடும், நித்திரை வந்துடும், புலம்பல் வந்துடும். அவங்களுக்கு கஷ்டம் வந்தோடனே நித்திரை வரல, புலம்பல் வரல. நடு ராத்திரியில் உட்காந்து 2 பேர் முழங்கால் போட்டுருக்க முடியாது வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே இது போட்டாங்க. உட்காந்தே காலை நீட்டி ஜெபம் பண்ணி தேவனை துதித்த உடனே கர்த்தர் என்ன பண்ணார்? இறங்கினார். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. நம் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நல்லா பாருங்கள், புலம்பக்கூடாது, புலம்புறத நிப்பாட்டு. புலம்புறது பிசாசு கொன்றது. அது பதிலாக தேவனை உயர்த்திப்பார், ஜெபம் பண்ணிப்பார், உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சர்ன்னு அங்கேருந்து இறங்கி ஒரு அடி டம்முன்னு சிறைச்சல்ல அடித்த உடனே அஸ்திபாரெல்லாம் அசைஞ்சு போய் அவங்க கையில் இருந்த விலங்கெல்லாம் கலந்து போச்சு. காலில் இருந்த அந்த தொழுவு மரம்லாம் கலந்து போச்சு. சிரிச்சான்ல பக்கத்தில் உட்காந்து, பைத்தியக்காரன்னு, வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் கலந்துச்சு. இதில் என்ன தெரியுன்னா, அந்த 2 பேர் மூலியமாக அநேகருடைய கட்டை துதியின் மூலமாய் கர்த்தர் அவிழ்ப்பார். நம்ம விடுதலையாக ஆராதிச்சோன்னா நம்ம மட்டும் இல்லை, நம்ம பகுதியில் இருக்கிற எல்லாருடைய பிசாசு கட்டு உடையும். ஆமாம் இல்லைங்களா? தேவன் இறங்கினார்னா எல்லாருடைய கட்டுகள் உடைக்கப்படும். கட்டி வச்சிருக்கிறான் எல்லாரையும். சரிங்களா? அதனால் இந்த
துதி இருக்குது பாருங்கள். இந்த வார்த்தை என்ன பாட்டிருப்பாங்க, இவங்க என்ன பாட்டிருப்பாங்க? கர்த்தரை துதித்து அந்த அல்லேலூயா என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாகவே அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சங்கீதம் பாட்டிருப்பாங்களா இல்லைங்களா? சங்கீதத்தில் 24 தடவை இந்த அல்லேலூயா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. எத்தனை தடவை? 24 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க பாடினாங்கன்னு துதிச்சாங்கன்னு பார்க்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க? அல்லேலூயா சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே கர்த்தர், கர்த்தாவே உமக்கு புகழ், கர்த்தாவே உமக்கு துதினா சர்றன்னு அங்கேருந்து இறங்கி டப்புன்னு இறங்கின உடனே கட்டெல்லாம் கலண்டுக்குச்சு. நம்ம ஒன்றே ஒன்று தெரிஞ்சு, நம்ம கட்டை கழட்ட முடியாது, நம்ம சிறையிருப்பை மாற்ற முடியாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம துதிக்கும்போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். அன்னைக்கு அந்த சிறைச்சாலையினுடைய அந்த பார்த்துக்கிற அதிபதி அவன் ரட்சிக்கப்படான், குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. அவன் கேட்குறான், என்ன பண்ண ரட்சிக்கப்பட? நான் என் வீட்டை என்ன செய்யணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவீங்க. ஏசப்பாவை விசுவாசிக்கணும். வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் நாமத்தை உயர்த்துக்கிற எந்த இடத்துல அவர் வருவார். இன்றைக்கி இங்கே இருக்கிறார், நம்ம எல்லாரையும் பார்க்குறாரு. பெரிய சுவர் நமக்கு முன்பதாக இருந்தால் இன்றைக்கு அந்த சுவர் கர்த்தர் உடைச்சி போடுவார். நம்முடைய கையின் பிரயாசங்களை பிசாசு கட்டி வச்சா, நம்முடைய வேலையில் காலை வைக்கிற இடத்துலலாம் பிரச்சனை இருந்தால் காலில் கட்டி வச்சுருந்தாலும் கையில் கட்டி வச்சுருந்தாலும் விலங்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதை உடைத்து மாற்றுவார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஏசப்பாவை தூக்கி முன்னாடி வைங்க. அது என்ன வேலையாக இருந்தாலும் அவரை தூக்கி முன்னாடி வைங்க. முதன்மையான இடத்த கர்த்தருக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை உயர்த்துறதே வேறு. இவங்க நினச்சி கூட பார்க்கல. சடன்லி, எப்படி சொல்லிட்டு சடன்லி, சடுதியில். நான் என்ன சொல்கிறேன்னா, விசுவாசமானது நம்பப்படுற உறுதியும் காணப்படாத நிச்சயங்க. நான் ஜெபம் பண்ணி நான் துதிச்சேன்னா கர்த்தர் எனக்கு செய்வார்னு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் தான் அவங்கள செய்ய வச்சது. அடுத்து கர்த்தர் கழட்டுவார்னு தெரியாது. ஹேண்ட் கேப்பை கால இருக்க வேலைங்க, அதுதான் விசுவாசம். விசுவாசம் நான் துதிச்சா தேவனை விடுவிப்பார்ன்று நம்பப்படின உறுதியும் அவுப்பார்னா தெரியாது, ஆனால் கர்த்தர் அவுப்பார், அவ்வளோதான் நம்பிக்கை. அதான் விசுவாசம். விசுவாசம் நம்பப்படுற உறுதியும் காணப்ப இவங்க பார்க்கல, நான் துதிச்சு ஜெபிச்சா கழட்டுவார்னு. ஆனால் ஒரு நம்பிக்கை, நம்ம வாழ்க்கையில் அதே நம்பிக்கை. தேவனிடத்தில் ஜெபித்து துதிக்கும்போது நம் சிறையிருப்பை, நம்முடைய பிரச்சனைகளை, தடை, அது இன்றைக்கி என்ன தடையாக இருந்தாலும் தடைகள் மேலே கர்த்தனுக்கு அசைவாழ்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் அசைவாடின ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீங்கள் அசைவாடின ஆண்டவரே, நான் இருக்கிற ஸ்தானத்தில் அசைவாடின ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலும் நீங்கள் அசைவாடுங்கன்ற. எல்லாம் தடையாக இருக்காண்டவர். எப்படி போனாலும் வாசல் மூடி இருக்காண்டவர். திறக்கப்பட்ட வாசல் ஒன்று கூட இல்லாண்டவர். எங்கே போனாலும் ஃபெயிலியர், திரும்ப வரத்தக்கதாக இருக்குது. போய் சுற்றி சுற்றி வரும், ஆனால் அடைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நீங்கள் தடைகளை உடைங்க ஆண்டவர். என் நிலைமை எதை பண்ணாலும் ஒரு இது இல்லை, எல்லாம் கட்டி போட்டுச்சிருக்கிறான் பிசாசு. என்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டி வச்சுருக்கிறான், என் குடும்பத்தை கட்டி வச்சுருக்கிறான், என்ன கட்டி வச்சுருக்கான், எதுவுமே வாய்க்காதபடிக்கு. நான் என்ன பண்ணன்ற? இன்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனை, வாயை திறந்து தேவ நாமத்தை உயர்த்து. அவங்க இவங்களாம் பார்க்காத, கோட்டைக்கு உள்ளே இருக்கணும் பார்க்காத, பக்கத்தில் படுத்துருக்கணும் பார்க்காத, கர்த்தரை பார். உன்னை விடுவிக்கிறவர் அவர் மட்டும்தான். ஏன்னா அவர்களுடைய பார்வைக்கு தான் என்னது தூசு. அந்த அவ்வளோ பெரிய செவரும் கர்த்தருடைய பார்வைக்கு தூசு. நமக்கு பெருசு, அவருக்கு தூசு. நமக்கு பெருசுங்க. நம்ம பிரச்சனை 50 லட்சம் அப்படின்னா நமக்கு பெருசு. வானமும் பூமியும் படைத்தவர், தங்கம் வெள்ளி அவரது. அவருக்கு என்னது? ஒரு செகண்டில் கர்த்தர் மாற்றுவார். அதுதான் விசுவாசம். அப்போ நம்ம தேவனிடத்தில் மனரம்மியமாக இருந்து அவரை கம்பீரித்து பாடும்போது எரிகோவின் மதிலும் விழும், நம்முடைய சிறையிருப்பும் மாறும். அதோடு கூட ஒரு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. ஏன்னா தேவ வார்த்தையின் வல்லமை நம்ம புரிஞ்சு நல்லா புரியுங்க. தேவ பிள்ளைகளாக நம்ம தேவ வல்லமையை புரிஞ்சிட்டா தான் நம்ம அவரை துதிக்கிற ஸ்டைல் மாறும், ஜெபிக்கிற ஸ்டைல் மாறும். நீ ஜெபிக்கும்போது உனக்குள்ளே அனல் வரணும், நீ துதிக்கும்போது அனல் வரணும். நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்காதுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. உலகத்தான விடுங்க, குளிராக இருப்பாங்க.
நம்ம எப்படி இருக்கணுமா? ஆவியில் ஆனலாக இருக்கணுமா? இங்கே வந்து சப்புன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அது என்ன சூழ்நிலை கர்த்தர் நம்ம சூழ்நிலையை மாற்றுவார். அவரால் முடியும். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரண ஆளில் அகில உலகத்தையும் அண்ட சராஷ்டிரங்களும் சிருஷ்டித்தவர், புதிய காரியங்களை தோன்ற செய்கிறவர். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா உண்டாக்குறேன்னு சொன்னவர். 2 பேருடைய ஜெபத்தில் கிரியேட் பண்ணுறனர், இல்லாத உண்டாக்குறேன்னு சொன்னார். அப்போ நம்ம அவர் இடத்துல என்ன பண்ணோம்? விண்ணப்பங்களை வைக்கணும். முழு இதயத்தோடு கூட அவருடைய நம்ம துதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பெரிய சோறு உடஞ்சிச்சிங்க, லேசான காரியம். யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் மனுஷன் வேணால் முகத்தை பார்க்கலாம், பலன் உள்ளவன் பார்க்கலாம், செல்வன். தெய்வம் அப்படி பார்க்கவே இல்லை. பலன் உள்ளவன் பலனற்றவன் யாராக இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஏசப்ப நம்ம கூப்பிட்டா உதவி செய்வார். அப்போ கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? லவ் யுவர் காட் இன் ஃபுல் ஹார்ட். மூலியத்தோடு லவ் பண்ணுங்கள். நீங்கள் லவ்னா நீங்கள் அப்படி போயிட்டு போகிறீங்க. நான் ஆண்டரை பற்றி சொல்கிறேன். லவ் யுவர் காட், லவ் யுவர் நெய்பர்ஸ். சரிங்களா? அந்த அன்பு தான் மிக முக்கியமானது. அந்த அன்பு தான் தேவனை துதிக்க செய்யும், தேவனை ஆர்ப்பரிக்க செய்யும், தேவனை பாட செய்யும், தேவனை புகழ செய்யும். அன்பு வந்து எல்லாத்தையும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் செய்யும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். ஏசப்பாவும் நம்பும். அந்த அன்பு நமக்குள்ளே வரணுன்னு அவன்கிட்ட கேளுங்க. ஒரு சரணத்தை நம்ம எல்லாம் எழுந்தின ஒரு சரணத்தை பாடிட்டு தேவநாமத்தை உயர்த்தி செய்து முடிச்சிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவோம், உங்க நாமம், உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே ஹல்லே அல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதும் இல்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மையாகணும். பாடுவேன், பாடுவோம்
அல்லேலூயா. சொல்லுவோம், உங்கள் நாமம், உங்கள் நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 யாவே அல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், சங்கிலிகளை அறுக்கிறவர், சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கர்த்தர் நீர் அஸ்திபாரத்தை ஒரு குலுங்க செய்து பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக, பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. கட்டப்பட்டிருக்கிற நிலைமை மாறட்டும் ஆண்டவர், எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவர். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையின்படியாக எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். பரத்திலிருந்து இந்த இடத்துல எங்களுக்காக இறங்கினீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் மேலே அசைபாடினீங்க, அதற்காக நன்றிகள் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தடைகளை எடுத்தீங்க, அதற்காக நன்றிகள் ஆண்டவரே. இனி ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி நாங்கள் ஓட, தடையின்றி ஓட, தடையின்றி உம்மை துதிக்க, தடையின்றி உம்மை செபிக்க, தடையின்றி உங்கள் நாமத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்குள்ளே அனலை கர்த்தர் எழுப்புவீராக, அனல் மூட்டுவீராக ஆண்டவரை. வந்திருக்கிற பிள்ளைகளை யாவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.